ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் நான் சந்திப்பதில் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 32 அதிகாரம் 2 வசனம். இன்றைய நாளிலும் 11ஆம் தேதி மாசி மாதம் 2026 ஆண்டு புதன்கிழமை. இந்த நாளிலும் வேத பகுதி இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த முதலாவது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வார்த்தை சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி முதலாவது வார்த்தையிலே சொல்லிவிட்டு இரண்டாவது வார்த்தையிலே சொல்லப்படுகிறது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ரெண்டு வார்த்தைகளை குறித்தும் இந்த நாட்களை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், வேதம் தெளிவாக இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற காரியம், எவனுடைய மீறுதல்கள், அதாவது எவனுடைய மீறுதல்கள் பாவங்கள் இப்படியாக இருக்கிற காரியங்களை அங்கே மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், சில பாவங்கள் மன்னிக்கப்படாத முறையிலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதை குறித்து வேதத்திலே பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது, அங்கே பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக இந்த நாட்களில் நாங்கள் செய்கிற பாவம், பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்துகிற காரியம் இந்த நாட்களிலே அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட முடியாது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவருடைய பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, அவனுடைய அக்கிரமங்களை கூட கர்த்தர் இந்த நாட்களில் எண்ணாதபடி இந்த நாட்களில் இருக்கிறதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த வார்த்தையில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே அவனுடைய ஆவியிலே இந்த நாட்களிலே கபடமில்லாத இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆவி இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும். அங்கே நாங்கள் தூங்குகிற வேளையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆவியானவரோடு நாங்கள் இந்த நாட்களில் இணைந்திருப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆவியானவரால் நடாத்தப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய ஆவியிலே இந்த நாட்களில் கபடம் இருக்கிறபடியினால் அவர்கள் ஆவியானவரோடு நடக்க முடியாதபடி இந்த நாட்களை தங்களை தாங்களே மாய்த்து கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய ஆவி இந்த நாட்களிலே தேவன் தந்த தீபமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த ஆவியிலே இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த நாட்களிலே கலக்க வேண்டும். ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே வருகிற வேளையிலே அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரிகைகள் செய்ய வேண்டுமா இருந்தால், முதலாவது நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களிலே கபடம் இல்லாதபடி இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே வேதம் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்களிலே பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தேவன் ஒரு புதிய நாமத்தை இந்த நாட்களில் இடுகிறதை அங்கே காண்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத வார்த்தைகள், இந்த ரெண்டு வார்த்தைகளையும் சற்று இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிற ரெண்டு வார்த்தையிலும் அங்கே சொல்லப்படுகிற காரியம் அங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது பாவங்கள் மூடப்பட வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களிலே கபடம் இல்லாதபடி இந்த நாட்களிலே வாழ வேண்டும். இந்த ரெண்டு காரியங்களும் இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை இந்த நாட்களிலே கொண்டு போய் சேர்க்கிறதாயும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைகிறவர்களாயும் இந்த நாட்களில் இருக்கிறதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமை பிள்ளைகளே, நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களில் நாங்கள் கபடமில்லாதபடி இருக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பெருமை பாராட்டுகிறது அல்ல. முதலாவது நம்முடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்க வேண்டும். இரண்டாவது, எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும் பாவங்களை அறிக்கை செய்து இந்த நாட்களிலே நாங்கள் விட்டுவிட வேண்டும். அப்படியாக நாங்கள் விட்டுவிடுகிற வேளையிலே தான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியாக நாங்கள் இந்த நாட்களிலே பாக்கியவதுகளாக எண்ணப்பட வேண்டுமா இருந்தால், இந்த ரெண்டு காரியங்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் செய்வோமா இருந்தால் நாங்கள் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்கிறவர்களாக இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து நடக்க வேண்டுமா இருந்தால் 2 காரியங்களையும் இந்த நாட்களை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வார்த்தைகளை தியானியுங்கள். வார்த்தைகளை இந்த நாட்களிலே தியானித்து ஆண்டவரோடு இந்த நாட்களில் ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.